பார்க்க வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம விவசாயத்தில் எப்பயுமே நமக்கு துணையாக இருக்கிறது கோழி தான். அந்த கோழி முட்டை எப்படி அடைய வைக்கிறது, அதுக்கு என்னென்ன வைக்கிறாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மணல் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். மணல் குப்பை குப்பை எல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஆற்று மண் போடணும். ஆற்று மண் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நவருசு நல்லா காய வச்சு கீழே கொட்டிக்கணும். நீங்கள் கொட்டிருந்த காட்டு பற்றியே தான் மண் ஒரு இந்த அளவுக்கு மண்ணை கொட்டிக்கிட்டோம்னா வச்சு மண்ணை கொட்டிக்கிட்டு நல்லா ஆற வச்சிடணும். மணல் எதுக்கு வைக்கணும்னா அந்த மணல் தான் வந்து ஈரம் எப்பவுமே வந்து கரெக்டாக இருக்கும், ஈரம் நிறையா இருக்காது. அதில் பட்டா தான் குஞ்சு பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மணலை வச்சுட்டு கறி ஒரு இவ்வளோ கறி துண்டை வந்து இதில் வந்து போட்டுடணும். இந்த கறி எதுக்கு போடுறோம்னா சப்போஸ் இந்த நாற்று அடிக்காமல் இருக்கும், ஈரம் இருந்தாலும் வந்து ஈரத்தை உறிஞ்சிக்கும், பூச்சியெல்லாம் எதுவும் வராது. அப்புறம் ஒரு 2 மிளகா போட்டுக்கணும். இந்த மிளகா எதுக்கு தெரியுமா? எறும்பு வராது, இந்தமாரி பூச்சி எதுவுமே வராது. அதேமாரி ஸ்டீல் ஆணி இருந்தால் ஒரு ஆணியில் 2 ஆணி போட்டுங்க. ஹீட் அப்படியே இருக்கும். ரொம்ப குளிர் அடித்தாலும் வந்து ஹீட் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரே டைமில் 2 கோழி அடை வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செட்டப் மட்டும் பார்த்துக்கலாம். கோழி எவ்வளோ முட்டை வச்சுருந்தாலும் நல்லா தெரியுதா? கோழி எவ்வளோ முட்டை வச்சுருந்தாலும் ஒரு 9 முட்டை இல்லைனா 11 முட்டை வச்சோம்னா போதும். நம்ம சரி ஓகே முட்டை வச்சிடலாம். நம்ம முட்டை எடுத்து வச்சு முட்டை அடிக்கும். ஆணையெல்லாம் உள்ளே வச்சுக்கிறேன். இந்த கோழி மொத்தமாக நமக்கு 12 முட்டை விட்டுருந்துச்சு. நமக்கு போதும், ஒரு 11 முட்டை வச்சா போதும். முட்டை வச்சாச்சு. சரி, முட்டையை வச்சுட்டு இப்போ போய் இந்த கோழியை பிடிச்சி உள்ளே விட்டுருவோம். வாங்க, உள்ள செட்டு உள்ளே இருக்குது, வாங்க போகலாம். போய் உடைய வச்சுட்டு இது பனிக்காலம். நம்ம எவ்வளோ முட்டை வச்சாலும் மேக்ஸிமம் வந்து 90% வந்து கொஞ்சம் பறிச்சிடும். ஆனால் கோழி கொஞ்சம் காப்பாற்றுறது நமக்கு பெருசு. ஃபுல்லாக அப்படியே இதெல்லாம் நம்ம கோழி இந்த சாவலுக்கான கோழி இது எல்லாமே இருக்குது. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். நமக்கு இந்த இடம் கொஞ்சம் செட் ஆகலை. சரி பரவாயில்ல, உள்ளே கொண்டு போயாச்சு. முட்டை எல்லாமே உள்ளே வச்சு உள்ளே வச்சுட்டோம். இப்போ இங்கே பாரு, 2 கோழி இருக்குது. 2 கோழி ஒரே நாளில் ஒன்றா அளப்படுத்துக்குச்சு. எது முன்னே குஞ்சு பறிக்குதுங்கிறதும் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த கோழியை பிடிச்சிக்குவோம். வைக்கிறாரு இதை பிடிச்சி இதை அடையில் வச்சுருவோம். அடையில் வச்சுட்டு சாத்திடலாம். ஏன்னா 2 வச்சுக்கிச்சுன்னா 2 ஒன்றா ஏறி 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 அடித்து சண்டை போட்டுக்கும். அங்கே பாரு, இப்போ வந்து பச்சாச்சா. அடுத்து இன்னொரு கோழிக்கு வந்து நம்ம இப்போ வந்து அதே செட்டப் பண்ணுவோம். பார்த்தியா, இது வந்து இப்போ தான் இந்த 10 நாளைக்கு முன்னாடி இறக்கி விட்ட குஞ்சு. 10 மூட்டை தான் வச்சோம், 10 அப்படியே பறிச்சுக்கிச்சு. ஓகேவா? 10 நாள் ஆகுது இந்த கோழி குஞ்செல்லாம். ஓகேவா? இப்போ வாங்க அடுத்த அடையை வைக்க போகலாம். கோழி வளர்த்துறதுல எப்பயுமே நமக்கு வந்து லாபம் தான். இடம் கொஞ்சம் இருந்தால் போதும். கறிக்கு விற்கலாம், அப்படி இல்லைனா கட்டுக்கு விற்கலாம். அதுக்கலாம் நம்ம போன வாட்டி வச்சதுல என்ன தப்பு நடந்துச்சுன்னா உள்ள கூண்டுக்குள்ளே வந்து இந்த கோழி இந்த குண்டா வைக்க முடியல. அதனால் இப்போ வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை கொண்டு வச்சுக்கலாம். அதேமாதிரி எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. ஒரு ஆணி முட்டை வச்சா ஒரு மிளகா எடுத்துக்கலாம். கறித்துண்டு சொல்லியாச்சு. ஆணி இங்கேயே இருக்குது. ஒரு ஆணி போதும். முட்டையை வச்சுட்டு மணலை நல்லா ஆற வச்சிடணும். ஒரு மிளகாய் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா காரமாக இருந்துச்சுன்னா எறும்பு வராது, கரையாக வராது, பூச்சி வராது.
எல்லாம் வச்சுக்கலாம். எந்திரிச்சு வரைய இல்லையா? வச்சாச்சா? சரி, போய் முட்டையை எடுத்து வந்துடலாம். அப்போ இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணி வை, நான் போய் முட்டையை எடுத்து வந்துடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காட்டிட்டு நிறுத்திட்டு வந்துடுறேன். எதுக்கு எல்லாத்தையும் சுற்றி வந்துருக்குற? நிறுத்தி ரொம்ப நேரம் வீடியோ போகிறா. நிறுத்தி வைக்கட்டா? இங்கே பாரு, ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டியா? இவ்வளோ நேரம் ஓடிட்டு தான்ச்சா? சரி, ஓகே. அடுத்த கோழிக்கு நம்ம முட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு 9 முட்டை தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை இருக்குது, 10க்கு அது வேண்டாம். 9 முட்டை வச்சுக்கலாம். கணக்கரையும் ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க, அது ஏன்னு தெரியாது. இன்னும் இருக்குது முட்டை. அப்புறம் இன்னொரு கோழி முட்டை விட்டுருக்குது. மீதி இருக்கிறத அதுக்கு வச்சுட்டு நம்ம வறுத்து சாப்பிட்லாம். ஒரு கோழி இந்த ரெட்டைக்கார முட்டை விட்டதில்லை, பின்னாடி போகிறாங்களே. மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய குண்டா வைக்காதீங்க, ஹீட் வந்து ஃபுல்லாக போகாது. சின்ன குண்டா தான் வைக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரே கோழி மூணு கோழி ஒரே டைம் ஆக கொடுக்குறதுனால நம்மகிட்ட இது இல்லை. இந்த கோழி பார்த்தோன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். இதை வந்து நாய் பிடிச்சி கடிச்சு கரும்பு கரில் போட்டு போயிடுச்சு. ஆனாலும் ஒரு குஞ்சாடை வந்து இங்கே தப்பிச்சு இது எத்தனை முட்டை வச்சாலும் அப்படியே குஞ்சு பறிக்கிறது. இங்கே வச்சாச்சு. 20லேருந்து 21 நாளில் இந்த கோழி குஞ்சு பறிச்சிடும். இப்போ இது வச்சதுக்கப்புறம் எவ்வளோ குஞ்சு பறிக்குது இங்கே சொல்கிறேன். இதேமாரி நீங்களும் அதை கூட்டி வைங்க, ஒரே மொட்டை இல்லாமல் எல்லாமே குஞ்சு பறிக்கும். சரி, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த கூண்டை திறந்தனால எல்லா கோழியும் வெளியில் போயிடுச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே கூட அடைச்சி விடணும். பாய், க்ளோஸ் பண்ணிடுறேன்.